மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் 50,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,70,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 50,000 ஏக்கர் நெற்பயிர் தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் நேற்று பருவம் தவறி பெய்த மழை காரணமாக ஆனந்த தாண்டவபுரம், பொன்மாசநல்லூர், பாண்டூர், கொர்க்கை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் அறுவடை பணிகளை பாதியில் நிறுத்தியுள்ள விவசாயிகள் வயலில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மழைநீர் தேங்கிய வயல்களில் அறுவடை செய்ய அதிக காலம் தேவைப்படுவதால் அறுவடைக்கான செலவினமும் அதிகரிக்கும் என்று வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அறுவடை இயந்திரத்திற்கான கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு எங்களுக்கு ட்ரையர் மிஷின் வேணும். அப்படி ட்ரையர் மிஷின் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு எங்களுக்கு நெல்லை நாங்கள் உனக்கு வச்சு கொடுப்போம், இல்லைன்னா தரையிலாம் உனக்கு வச்சுட. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் 17% 22% உயர்த்தி தரும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அறுவடை மிஷினுக்கு இயந்திரத்துக்கு ஒரு ஃபிக்ஸ் பிரைஸ், நல்ல பிரைஸ் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட ஐயாவுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்குதலால் பாதிப்படைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடைக்கு தயாரான சூழலில் புகையான் நோயால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்ததால் இழப்பை சந்தித்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக பயிர் காப்பீடு கிடைக்காத நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இழப்பை சமாளிக்க அரசு காப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க விவசாயத்துல புகையான் தாக்குதல் அதிகமா இருக்குது. இப்போ 5-6 வருஷமா எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல. எதை கால்குலேஷன் பண்ணி எங்களுக்கு இன்சூரன்ஸ் தரலன்னு தெரியல இது வரைக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அடுத்த வருஷம் என்ன செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும். நாகை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த கனமழையால் பல இடங்களில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. தலைஞாயிறு, கீழையூர், மீனம்பநல்லூர், மடப்புரம், கருங்கண்ணி, திருப்பூண்டி, பாலக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நெல் மணியுடன் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்தன. தேங்கிய மழைநீர் வடிந்தால் மட்டுமே அறுவடை இயந்திரங்கள் கொண்டு அறுக்க முடியும் எனும் நிலையில் மழை தொடரலாம் என்பதாலும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாங்கள் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? மிஷின் வச்சும் அறுக்க முடியாது, ஆளு நடாவில் வச்சும் எங்களால் அறுக்க முடியாது. இதை இவ்வளோ தண்ணிலாம் நாங்கள் என்ன சாமி பண்ண முடியும்? ஒன்றுமே நாங்கள் பண்ண முடியாது. 20 பவுன் போல் நகை அடமானம் வச்சு அதுவும் போயிட்டு இதுவும் போயிட்டு இன்னமே அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு என்ன உதவி செய்கிறாங்களோ அவங்க நடவடிக்கை தான் இன்னமே எடுத்து செய்யணும்.